அருளாளர்கள் 1000 என்கின்ற இந்த புத்தகம் 1000 சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. 1000 சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ. திருமுருகன் என்ற பூரணநந்தன். இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டிற்கு வருகிறார்கள், வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739-739-4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723. ஆறுமுகசாமிகள் வேதாந்த மடாலயம். இன்ஸ்பெக்டராக இருந்து சித்தராக மாறிய ஆறுமுகசாமிகள். பெண்களின் துயரங்களை போக்கும் ஆச்சி அம்மையார். வேதாந்த தத்துவ நூல்களை எழுதிய ஆறுமுகசாமிகள். படிக்காத ஆச்சி அம்மையார் வேதாந்தங்களை உபதேசித்தது எப்படி? 2 அருளாளர்களின் வியப்பூட்டும் வரலாறு. மதுரைக்கு தென்மேற்கே 9 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திருப்பரங்குன்றம் பல்வேறு புராண மற்றும் வரலாற்றுச் சிறப்புகளை கொண்டதாகும். சித்தர்கள் வாழ்ந்த மற்றும் ஜீவசமாதி அடைந்த ஒரு புனித பூமியாக இன்றும் திருப்பரங்குன்றம் மக்களால் போற்றப்பட்டு வருகிறது. அப்படி சித்த புருஷர்களின் புனித தலமாக விளங்கிக் கொண்டிருக்கும் திருப்பரங்குன்றத்தில் ஜீவசமாதியான அருட்திரு ஆறுமுகசாமிகள் பற்றியும் அஸ்தி சமாதியான ஆச்சி அம்மையாரை பற்றியும் இப்போது காணலாம். அருட்திரு ஆறுமுகசாமிகள் மதுரை மாநகரின் மையப் பகுதியில் தெற்கு மாசி வீதி மேலமாசி வீதி இணையும் சந்திப்பில் அமைந்துள்ள இம்மையிலும் நன்மை தருவார் கோவிலில் இருந்து திருப்பரங்குன்றம் வந்து ஜீவசமாதியானவர் என்று சொல்லப்படுகிறது. திருப்பரங்குன்றம் பஸ் நிலையத்திலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்தில் தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ் உள்ளது. தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ் பஸ் நிறுத்தத்தில் இறங்கினால் மிக அருகில் அருட்திரு ஆறுமுகசாமிகளின் ஜீவசமாதி மடாலயமானது அமைந்துள்ளது. ஆச்சி அம்மையார் மதுரை தெற்கு வாசல் மடத்திலிருந்து திருப்பரங்குன்றம் வந்து அஸ்தி சமாதி ஆனவர் என்று சொல்லப்படுகிறது. திருப்பரங்குன்றம் தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ் அருகில் உள்ள ஆறுமுகசாமிகளின் ஜீவசமாதிக்கு சற்று தொலைவில் ஆச்சி அம்மையாரின் அஸ்தி சமாதியானது அமைந்துள்ளது. தாய், தந்தை மற்றும் குடும்பத்தினருடன் ஆறுமுகசாமிகள் மதுரை மாநகரத்தின் தெற்கு வாசலில் வாழ்ந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. ஆறுமுகசாமிகளின் தந்தையார் காவல்துறையில் பணிபுரிந்துள்ளார். தந்தையாரைப் போலவே ஆறுமுகசாமிகளும் காவல்துறையில் சப் இன்ஸ்பெக்டராக பணிபுரிந்து வந்த நிலையில் ஆறுமுகசாமிகளுக்கு திருமணமும் நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது. மதுரை சப் இன்ஸ்பெக்டராக இருந்தவர் உடனே கல்யாணம் ஆகி விலகிட்டார். உடனே விலகி இந்த மாதிரி வந்துட்டார், சாமி ஆகிட்டார். ஆறுமுகசாமி மதுரையில் இருந்தாங்க. மதுரையில் தான் அவர் பிறந்த இடம். அவங்க அப்பா வந்து போலீஸில் இருந்தவங்க. மதுரையில் எங்கன்னா தெற்கு வாசலில் தான் அவங்க இருந்திருக்காங்க. குடும்பமே இருந்திருக்கு. அதிலிருந்து பிரிஞ்சு அங்கே போனது. போயிட்டு தான் அவங்க வந்து திருப்பி அங்கே சன்னியாசி ஆகிட்டாங்க. கல்யாணம் ஆச்சு, ஆனால் அவங்க குடும்ப இதில் இல்லை. அது வந்து அவங்க தொடர்பில் இல்லை. அப்படி விலகிட்டாங்க. வீட்டை விட்டு அப்போவே விலகிட்டாங்க. வீட்டில் இல்லை அவங்க. இப்போ இங்கே வரையில் ஒரு திருப்பங்குன்றம் வரையில் அங்கே 42 வரைக்கும் மதுரைக்கு வந்துட்டாங்க. மதுரையில் தான் வெள்ளியம் மடத்தில் தங்கி இருந்த இடம் 42. அப்போ அவங்க பராமரிப்பு இருக்கையில் 42 வருஷம் அங்கே இருந்துட்டு திருப்பி ஒரு 45 வாக்கிலையும் இங்கே வந்துட்டாங்க. ஆனால் அந்த திருமண வாழ்க்கையில் அவருக்கு எந்த ஒரு பிடிப்போ
அல்லது விருப்பமோ இல்லாமல் இருக்க ஒரு கட்டத்தில் இல்லற வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாக விடுபட்டு துறவற வாழ்க்கையில் ஈடுபட முடிவெடுத்தார். துறவரத்தின் முதல் கட்டமாக ஆறுமுக சாமிகள் காசிக்கு புறப்பட்டுச் சென்று சங்கரர் மடத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு ஒரு நிலையை அடைந்ததும் நாட்டுக்கோட்டை மடத்திற்குச் சென்றார். ஐயா ஒரு போலீஸ் இதில் அதிகாரியாக இருந்தவங்க 44. இதுக்கப்புறம் அதில் இருந்துட்டு அவங்க அப்படி ஒரு நிலை அவங்களுக்கு இங்கே ஒரு வெறுப்பு தட்டு. அப்புறம் அவங்க காசி போயிட்டாங்க. காசியில் சங்கரர் மடத்தில் இருந்தாங்க. அப்புறம் இருந்த காலம் ஒரு ஆள் நல்ல வேதாந்த கருத்துக்களை நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் மதுரைக்கு வந்துட்டாங்க. எந்த இலக்கை நோக்கி பயணப்பட முடிவு எடுத்தாரோ அந்த இலக்கிற்கான அடிப்படை ஆன்மீகம் பற்றிய ஞானத்தை அடைந்த சாமிகள் மீண்டும் மதுரைக்கு வந்துள்ளார். காசியிலிருந்து மதுரைக்கு வந்த ஆறுமுக சாமிகள் 1942ஆம் ஆண்டு வெள்ளியம்பலம் மடத்தில் தஞ்சமடைந்ததாக சொல்லப்படுகிறது. சிவபெருமானின் திருவிளையாடல்கள் பெரும்பாலும் நடைபெற்ற இடமாக மதுரை திருத்தலம் திகழ்கிறது. இந்த ஆலயம்தான் நடராஜரின் திருநடனம் கண்ட வெள்ளி சபையாக திகழ்கிறது. இதனை வெள்ளியம்பலம், வெள்ளி மன்றம் என்றும் அழைப்பார்கள். வெள்ளியம்பலத்தில் தங்கி குறிப்பிட்ட வீடுகளுக்குச் சென்று தனக்கான உணவை தானே தானமாகப் பெற்று தனது வாழ்நாளை கழித்து வந்தார் ஆறுமுக சாமிகள். மதுரையில் வெள்ளியம்பல மடம், அந்த வெள்ளியம்பல மடத்தில் சாமி தங்கியிருந்தாங்க. அங்கே இருக்கையில் யாசகம் வாங்கி சாப்பிட்ருக்காங்க. பக்கத்தில் நகைக்கடை பஜாரு, பக்கத்தில் செட்டிய தெருன்னு இருக்குது. அந்த 3 வீட்டில் 3 பிடி சாதம், 3 கைப்பிடி சாதம் திருவோடில் வாங்கி வாசலில் நின்று சாப்பிட்டுட்டு அங்கேயே தண்ணி வாங்கி கை கழுவிட்டு திருவோடு எடுத்துகிட்டு அவங்களுடைய இடத்துக்கு வந்துடுவாங்க. அது எந்த இடம்னா வெள்ளியம்பல மடம். அந்த சமயத்தில் திரவியம் என்பவர் ஆறுமுக சாமிகளை சந்தித்தார். அந்த சந்திப்பானது நாளுக்கு நாள் தொடர்ந்து கொண்டும் இருந்தது. திரவியம்பிள்ளை வீடுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டுச்சு. சாமியினுடைய போய் நல்ல இருக்க காலத்தில் அவங்க சாமி நல்ல நிலை அடைஞ்சிருக்காங்கன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சில விஷயங்கள் அவங்க கேட்க சாமி அதை அனுக்கிரகம் பண்ணியிருக்காங்க. அந்த அனுக்கிரகம் பண்ணினதில் பூரண நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. அந்த நம்பிக்கையில் சாமியை அங்கே சில தொந்தரவுகள் இதுகள் இருந்ததுனால சாமி இடையூறு வரும்னு சொல்லிட்டு இவங்களை கொண்டு திருப்பரங்குன்றம் திரவியம்பல மடம்னு திருப்பரங்குன்றத்தில் இருக்குது. அந்த மடத்தில் கொண்டாந்து சாமியை வச்சுட்டு பராமரித்து வந்தாங்க. பராமரித்து காலங்கள் கடந்த பின்ன சமாதி வரையில் அவங்க திருப்பரங்குன்றத்தில் இன்ஜினியரிங் காலேஜ் ரோட்டில் ஒரு இடம் வாங்கி அங்கே ஜீவ சமாதி வச்சு அங்கே பராமரிச்சிருக்காங்க. சாமிகள் தனக்கென்று சிஷ்யர்களாக ஒருவரையும் தேர்வு செய்து கொள்ளவில்லை என்றாலும் அவருக்கு வேண்டிய பணிகளை செய்யவும் அவருக்கு உதவிகரமாக இருக்கவும் அவரது நம்பிக்கைக்கு பாத்திரமான ராமநாதன் ஐயா மற்றும் பக்தர்கள் சிலரும் சாமிகள் உடன் இருந்துள்ளனர். ராமநாத பிள்ளை அப்படின்ட்டு அவங்ககிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டாங்க. ராமநாத பிள்ளை ஒரு சபை மாதிரி ஒரு 10 பேர் அமைச்சு இதை நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவன் பேரும் இவங்க பேருக்கே மாற்றி கொடுக்க சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க இது வரைக்கும் அவங்க பண்ணி இப்போ அவங்க பிள்ளைகள் பார்க்குறாங்க. இப்போ இது வரைக்கும் பார்த்துட்ருக்காங்க. வேதாந்தங்களை முழுமையாக கற்றுணர்ந்த ஆறுமுக சாமிகள் கைவல்ய நவநீதம் என்று சொல்லப்படும் வேதாந்த தத்துவ நூல்களை அவரே தனது கைப்பட எழுதினார் என்பது இங்கு குறிப்பிட்டு சொல்லப்படும் முக்கிய செய்தியாகும். வேதாந்தத்தை நல்லா படிச்சுருக்காங்க. கைவல்ய நவநீதம் அவங்கள கைப்பட பிரதிகளை ஒரு 12 வேள்வி சொந்தமாக எழுதியிருந்தாங்க. அது எப்படி எழுதியிருந்தாங்கன்னா தமிழ்லையும் அதாவது கடுமையான தமிழ் அதில் எழுதியிருந்தாங்க. அதை ஆக்கம் பண்ணாங்க. அப்புறம் எளிய முறையில் ஆக்கம் பண்ணாங்க. அப்புறம் இதில் எழுதியிருந்தாங்க சமஸ்கிருதத்தில். அது படிக்க முடியாது. சில அதை படித்த சாதுக்களை கேட்டோம். ஆமாம், இது கைவல்ய நவநீதம்
உங்களுக்கு 12, 13 இது வேல்மை எழுதியிருக்காங்க சாமி அப்படின்னு சொன்னாங்க. ஆச்சி அம்மையார் கோட்டையூரில் பிறந்த பெண் சந்நியாசி ஆவார். கோட்டையூர் என்பது காரைக்குடி வட்டம் சாக்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதியாகும். கோட்டையூர் செட்டிநாட்டில் கோட்டையூர் காரைக்குடி பக்கம், அங்கே தான் இவங்க பிறந்தது. அவங்க அங்கே பிறந்ததில் இந்த ஆட்சியில் சின்ன வயசில் பாலிய கல்யாணம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது விவகாரம் பண்ணி வச்சாங்க. அந்த இதில் வந்து வீட்டுக்காரர் சின்ன பையன் இதுக்கு போயிட்டார், சிங்கப்பூர் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அது ஆட்சிக்கு என்னன்னே தெரியாத சின்ன பாலிய வயசு தெரியாது. அப்போ வந்து அங்கே இறந்து போகிறார். இறந்து போயிட்டு இந்த ஆட்சி மட்டும் விடவாயிட்டாங்க 11 வயசில். விடவாயி அந்த ஊரில் இல்லாமல் இங்கே இந்த வடக்கு சித்திர வீதி செட்டி சம்மந்தப்பட்ட மடம் இருக்குது. அந்த மடத்தில் கொண்டாந்து விட்டுருந்தாங்க. அந்த மடத்தில் இது வந்து சின்ன குழந்தையாகவும் முட்டை போட்டு அடித்து இருந்தனால பல இதுகள் இன்னல் ஏற்பட்டு அது கஷ்டப்படுத்தியிருக்காங்க. அது இது இல்லாமல் என்னை கொண்டு போய் காசியில் எங்கள் மடத்தில் விட்டுருங்க, செட்டி வீட்டு மடத்தில் விட்டுருங்க அப்படின்னா காசிக்கு போய் அங்கே சன்னியாசம் கொடுத்துட்டாங்க. அதிகம் படித்தவர் இல்லை என்றாலும் காசி மடத்தில் வேதாந்தம் முழுவதையும் காதால் கேட்டு கைவல்ய நவநீதம் பற்றி சொற்பொழிவு ஆற்றும் அளவுக்கு வல்லமை பெற்றவராக இருந்துள்ளார் ஆச்சி அம்மையார். அவங்க படிப்பறிவு கம்மி தான், ஆனால் வேதாந்தத்தை காதனால் கேட்டு எல்லாம் கைவல்ய நவநீதம்லாம் அவங்க பாடம் சொல்லுவாங்க. 10 பேரை கூட்டி வச்சு பாடம் நடக்கும், சொல்லுவாங்க, நல்ல கருத்து சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் கேட்டிருக்கேன், நானே உட்கார்ந்து கேட்டிருக்கேன். அப்படி தான் இங்கே வந்தாங்க. இங்கே காசியிலிருந்து மதுரை தெற்கு வாசல் மடத்திற்கு வந்தவர் நீண்ட காலத்திற்கு பிறகு திருப்பரங்குன்றம் வந்து தன்னுடைய சமாதிக்கு என தற்போது சமாதி கோயில் உள்ள இடத்தை வாங்கியதாக கூறப்படுகிறது. சரி, தனக்குன்னு சமாதி வேணும், ஒரு இடம் வேணும்ன்ட்டு திருப்பரங்குன்றம் இங்கே வந்து ஒரு 10 சென்ட் இடம் இங்கே வாங்கினாங்க. இங்கே வாங்கி அவங்களே இங்கே தங்கிக்கிட்டு இந்த விநாயகர்லாம் வடிச்சிருக்காங்க. அவங்க தான் இந்த விநாயகரை ஒரு இது பண்ணது, பிரதிஷ்டை பண்ணது. எந்த வீட்டுக்கும் போக மாட்டாங்க, எல்லாம் வந்து பார்க்கணும், அந்த நிலையில் இருந்தாங்க. நல்ல அவங்க ஃபூல்டாக பேசுவாங்க, யாரையும் வந்து கூடாவாடான்னு பேசிடுவாங்க. யாராக இருந்தாலும் சரி பயப்பட மாட்டாங்க. அந்த நிலையை பெற்றுட்டாங்க அவங்க. அந்த வேதாந்த இதில் படித்து அந்த முற்று நிலையை பெற்றிருந்தாங்க. ரொம்ப வயோதியம் ஆகிப்போச்சு ஆட்சிக்கு. இங்கே தான் அடக்கம் ஆனாங்க, சமாதி இங்கேயே ஆனாங்க. இங்கே ஆக்கி தான் இங்கே பண்ணி வச்சுருக்கு. ஆறுமுக சாமிகளின் குரு பூஜையானது ஆண்டுதோறும் மார்கழி மாதம் அவிட்ட நட்சத்திரத்தில் திருப்பரங்குன்றம் மக்களின் ஒத்துழைப்போடும் பக்தர்களின் பேராதரவோடும் இன்றளவும் மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. குரு பூஜை வந்து மார்கழி மாதம் அவிட்ட நட்சத்திரம் நடந்துச்சு, நடந்துக்கிட்டு இருக்கு. அதுபோல ஒவ்வொரு வருடமும் மாசி மாதம் மிருகசிரிடம் நட்சத்திரத்தில் ஆச்சி அம்மையார் அவர்களின் குரு பூஜையானது பெண் பக்தர்களின் பேராதரவுடன் இன்றளவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகிறது. அம்மா குரு பூஜை வந்து மாசி மாதம் மிருகசீர்ஷ நட்சத்திரம் குரு பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு. வாழிய அருட்திரு ஆறுமுக சாமிகள் மற்றும் ஆச்சி அம்மையார் புகழ். வளர்க அருட்திரு ஆறுமுக சாமிகள் மற்றும் ஆச்சி அம்மையார் தொண்டு. நன்றி, வணக்கம். பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள். அருளாளர்கள் 1000 என்கின்ற இந்த புத்தகம் 1000 சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. 1000 சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரணநந்தன். இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டிற்கு வருகிறார்கள், வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739-739-4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.